ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா அந்த தயிரை வேஸ்ட்டுன்னு நினச்சி கொட்டிடாமல் நிறைய யூஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். சேனக்கிழங்கு, கருணாக்கிழங்கு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே சமைக்க மாட்டோம். 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அதில் ஒரு விதமான காரத்தன்மை இருக்கும். அது நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். சேனக்கிழங்கு நீங்கள் எப்போ சமைச்சாலும் அது நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்சு போன தயிரை வேஸ்ட்டு பண்ணாமல் சேனக்கிழங்கு, கருணாக்கிழங்குலாம் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த புளிச்ச தயிர் அதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சேனக்கிழங்கு சமைச்சாலும் உங்களுக்கு நாக்கு அரிக்கவே அரிக்காது. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் சீசனுக்கு எல்லார் வீட்லேயுமே சுண்டை வத்தல், கத்திரி வத்தல், கொத்தரை வத்தல் போடுவோம். வத்தல் போட்டு வத்தல் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அந்த தயிரை மோராக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வத்தல் அதில் நல்லா ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு பகல் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வைக்கணும். அப்போவே உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வத்தல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் போடுற மாதிரி இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி தான் வைப்போம். இதுவே நீங்கள் கடையில் வாங்குகிற இந்த சுண்டை வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் போட்டு ஊற வைக்காமல் தான் வச்சுருப்பாங்க. இந்த வெயில் சமயத்தில் தயிர் புளிச்சு போயிடுச்சுன்னா அந்த தயிரை வச்சு நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெள்ளி கொலுசு, வெள்ளி மோதிரம், வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ண கலர் ஒரு மாதிரி மாறிடும். அந்த மாதிரியான இருக்கிற அந்த கொலுசு, வெள்ளி பொருட்களை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சு போய் இருக்கிற அந்த தயிரை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தயிரில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் ப்ரஷ்ஷு வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா வெள்ளி கொலுசு, வெள்ளி பொருட்கள் நல்லா பார்க்குறதுக்கு பளபள நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தலையில் பொடுகு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் தலையை சுத்தமாக ஷாம்பு போட்டு நல்லா அலசி சுத்தமாக வச்சுருந்தாலும் இந்த பொடுகு மட்டும் எப்படி தான் வருதுன்னே தெரியாது. பொடுகு இருக்கிறனால முடியும் பார்த்திங்கன்னா அதிகமாக உதிர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அந்த தயிரை எடுத்து நல்லா தலையில் முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தலையை நல்லா ஊற வச்சுட்டு எப்போதும் போல் ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். இந்த மெத்தடை வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தலையில் பொடுகு பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சு போன தயிர் வச்சு நம்ம எந்தெந்த யூஸஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.